நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த 91வது படமான ராஜநடை. இப்போ 90வது படம் தர்மம் வெல்லும், அதுவும் இதுவும் சேம் டே ரிலீஸ் ஆச்சு. ஸோ தர்மம் வெல்லும் சுமாராக ஓடித்து, ராஜநடை பயங்கர ஹிட்டு, ரொம்ப நல்லா இருந்தது இந்த சினிமா. இந்த சினிமாவோட டைரக்டர் யார்? எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எழுதினால இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். அதனுடைய ஸ்டோரி ஷோபா சந்திரசேகர் அவர்கள். இந்த படத்தை தயாரித்ததும் ஷோபா சந்திரசேகர் அவர்கள் தான். ஓகே, நல்ல ஹிட்டு, நல்ல ஓடிச்சு இந்த படம். இது என்ன கதை அப்படின்னா, விஜயகாந்துடைய ஒய்ஃப் சீதா, இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஷாமிலி தான் பொண்ணாக நடிச்சிருப்பாங்க, ஷாலினியோட தங்க. ஓகே, கௌதமி விஜயகாந்துடைய ஃப்ரெண்டு. விஜயகாந்த் ஒரு சிஐடி ஆஃபீஸர், கௌதமியும் சிஐடி ஆஃபீஸர். ஆனால் விஜயகாந்துக்கு தெரியாது சீதாவும் கௌதமியும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவர் கௌதமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அப்போ தான் தெரியும் சீதாவும் கௌதமியும் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சீதா கௌதமியும் அவங்க வீட்டில் அவங்களோட தான் தங்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, வெளியே எங்கேயும் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ கௌதமியும் இவங்களோடைய தங்கிடுவாங்க. ஓகே, சீதாவுக்கு பிளட் கேன்சர். சீதாவுடைய ஐடியா என்னென்னா, நம்ம எப்படியும் போயிட போகிறோம், ஸோ நம்ம பொண்ணையும் நம்ம ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும், நம்ம ஃப்ரெண்டு கௌதமியே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க கம்பல் பண்ணி கௌதமியை கூட ஸ்டே பண்ண வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு நாள் இவங்க விஷயத்தை கௌதமி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே கௌதமி விஜயகாந்தும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டு சீதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த சினிமாவில் கலிச்சரனும் ராதாரவியும் வில்லன். ஓகே, அவங்க 2 வில்லன்கள் இந்த சினிமாவில். இவங்க 2 பேரும் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க பண்ணுற தப்பை கண்டுபிடிச்சி சட்டத்து முன்னே நிறுத்தணும்னு சொல்லிட்டு விஜயகாந்தும் கௌதமியும் ஒரு பக்கம் போராடுறாங்க. ஓகே, இப்போ இந்த வில்லனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இவங்க 2 பேரும் நமக்கு அகேன்ஸ்ட்டு, இவங்க ஃபேமிலியை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சீதாவை கொலை பண்ணிடுறாங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்தை. ஓகே, இவங்க 2 பேரும் விஜயகாந்த் கௌதமி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க சீதாவை கூட்டிகிட்டு போகணும் ஃபாரினுக்கு. மீன் டைம் கலிச்சரனும் ராதாரவியும் சேர்ந்து சீதாவை கொலை பண்ணிடுறாங்க. இன்னும் பயங்கர ஆத்திரம் வந்துடுறது விஜயகாந்துக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கும்பலை ஒழிச்சியே தீரணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. அப்போ இந்த ராதாரவி என்ன பண்ணுறாரு, விஜயகாந்துடைய பொண்ணு ஷாம்லியை கடத்திட்டு வந்துடுறாரு. அப்போ துரத்திட்டே நம்ம விஜயகாந்த் அவர்கள் ராதாரவை ஷூட் பண்ணிடுறாரு. அப்போ கலிச்சரன் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் ஷாம்லியை தூக்கிட்டு ஓடுறாரு. திருப்பி அவரை சேஸ் பண்ணிவிட்டு கௌதமி விஜயகாந்த் எல்லாம் ஓடுறாங்க. கடைசியில் விஜயகாந்த் கலிச்சரனை ஷூட் பண்ணிவிட்டு அவருடைய குழந்தையை மீட்டுறாரு. ஓகே, ஆஸ் யூஷுவல் கடைசியில் கௌதமி போலீஸை கூட்டிகிட்டு வருவாங்க. அதான் அவர் தான் கொலையை பண்ணிட்டார், கலிச்சரனை ஷூட் பண்ணிட்டார்ல. ஸோ வில்லன் கும்பல் ஒழிஞ்சுது. இதுதாங்க கதை. ஆனால் எக்ஸிக்யூஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது ரொம்ப நல்லாவும் ஓடிச்சு இந்த படம். நாளைக்கு விஜயகாந்த் அவர்கள் நடித்த 92வது படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை. மறக்காமல் வீடியோஸை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.